ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை தான் வந்து ஷேர் பண்ணுறேன். மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகவே இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ஹோம் ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே ஓவர் நைட்லாம் வச்சுருக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை. இதை நீங்கள் 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரெடி பண்ணி உடனே உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா முதல் தடவை போடும்போதே உங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான ரிசல்ட் தெரியும் ஹேரில். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கற்பூரவள்ளி தழை எடுத்துக்கிறேன். நல்ல மண் போக கழுவிக்கோங்க. இதில் இருக்கிற இந்த இலைகளை மட்டும் நம்ம பறித்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் மெலனின் சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னா வெள்ளை முடி நிறைய வரும். அதை வந்து சரி பண்ணி கரெக்டாக அந்த மெலனின் சத்து நம்ம தலையில் போய் சேர்ந்து முடியை நல்லா கருக்கருன்னு மாற்றக்கூடிய தன்மை உள்ளது தான் இந்த கற்பூரவள்ளி. இந்த தலையை வச்சு இதில் 2 பொருள் மட்டுமே சேர்த்து நம்ம பண்ணும்போது மாத கணக்கில் வந்து முடி கருப்பாகவே இருக்கும், வெள்ளை முடியே வரவே வராது. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் தரும். லைவாகவே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 தலை வரைக்கும் நான் சேர்த்திருக்கேன். தலைமுடிக்குன்னு எந்த ரெமடி செஞ்சாலும் ஒரு இரும்பு பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் வந்து அதோட இரும்பு சத்து நம்ம தலைமுடிக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு இரும்பு வடை சட்டியில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த இலைகளை வந்து அதில் போட்டிருக்கேன். எடுத்து அந்த இலைகளை வந்து நல்லா கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. எதுக்காக இப்படி செய்கிறோம்னா, இப்போ இதை நம்ம வந்து கசக்க போகிறோம். அப்போ வந்து நீங்கள் பிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கசக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கை யூஸ் பண்ணி பிழிஞ்சு விடுங்க. அப்போ தான் இதில் இருக்க சாறு வந்து நம்ம ஊற்ற போகிற தண்ணியில் நல்லா போய் இறங்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன்னு நல்லாவே வந்து சாறு வர்றது நமக்கு தெரியும். கற்பூரவள்ளி தலைக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, அதுதான் ஓமவள்ளி தலை. இதை இந்த மாதிரி செஞ்சு நம்ம தலைக்கு போட்டுட்டு வரும்போது 100% ரிசல்ட் தரும். அது மட்டும் இல்லாமல் சளி பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு முக்கிய மருந்தாகவே இருக்குங்க. இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை இருந்தது அப்படின்னா நல்லாவே சரி செஞ்சு கொடுத்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா உதுத்ததுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் பெரிய டம்ளரில் நல்லா இந்த இலைகள் எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது அப்படியே வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு க்ளீனான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 கை அளவுக்கு நான் வந்து கருஞ்சீரகம் சேர்த்திக்கிறேன். இது நீங்கள் வறுத்தெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்திக்கோங்க. அதே அளவு வெந்தயத்தையும் சேர்த்திக்கோங்க. இதை வந்து ஒரே ஒரு ஓட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப வந்து நைஸாக பவுடர் பண்ண தேவையில்லை, 1-2 உடஞ்சிருந்தால் போதும். இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப தூளாக அரைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி வந்து உடஞ்சி வந்திருந்தால் போதும். இந்த மாதிரி சேர்த்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க விடும்போது அதோட எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே இறங்கிடும். அதுக்கு தான் இப்படி உடச்சி சேர்த்திக்கிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஓமவள்ளி தலையோட இந்த பொடியை நல்லா சேர்த்திருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சாரெல்லாம் ஈவனாக போய் அந்த தண்ணியில் சேரும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சுட்டோம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இரும்பு வடைச்சட்டி இல்லை, இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதித்து தண்ணி வந்து சுண்டி வரணும். நம்ம ஊற்றின இந்த 1 டம்ளர் தண்ணி வந்து நல்லா 1/4 வாசி குறைஞ்சி 3/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓமவள்ளி தழை, வெந்தயம், கருஞ்சீரகம் இது நல்லா வந்து கலரி விட்டுட்டோம் 3யுமே. இப்போ இது 3மே நல்லா கொதித்து வரும்போது ஒரு சூப்பரான கலர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இது 3 கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து தான் நம்ம இந்த ரெமடியை வந்து ரெடி பண்ண போகிறோம். தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க. கரெக்டாக நான் சொன்ன அளவில் நீங்கள் ஊற்றினீங்கன்னா இந்த ரெமடி வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து தண்ணி சுண்டி கலர் வந்து நல்லா ஒரு டார்க் கலரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டாக 100% வந்து உங்களுக்கு நல்லாவே முடி கருப்பாகிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர்காலத்தில் பனி சீசனில் இந்த மாதிரி ஹேர் டைலாம் வந்து யூஸ் பண்ணால் சளி பிடிக்கும் அப்படின்னு இருப்பீங்க. இந்த ஓமவள்ளி தலை யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சளி பிரச்சனையெல்லாம் வராது. கூடவே வந்து முடியும் நல்லா கருப்பாக மாறும். நம்ம ஓமவள்ளி தலையை பிச்சும் கருஞ்சீரகம், வெந்தயம் இது 2யுமே வந்து 1-2 அரைச்சி இதில் போட்டதுனால நல்லா வந்து இந்த தண்ணியில் எசன்ஸ் இறங்கியிருக்கும். நல்ல டைம் நோட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்து வரணும் அந்த இலையெல்லாம். அப்போ இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் போய் இறங்கியிருக்கும். இப்போ வந்து தண்ணி நல்லாவே சுண்டிருச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதெல்லாம் பொடி பண்ணி போட்டதுனால தான் வந்து சீக்கிரம் குக் ஆகிருக்கு. அதனால தான் இப்படி சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நல்லா ஆறட்டும். அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நல்லா கருன்னு சூப்பராக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் கொஞ்சமாக அவுரி பொடி சேர்த்திருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, அக்கா அவுரி இலை பவுடருக்கு பதிலாக மருதாணி இலை சேர்த்துக்கலாமா அப்படின்னு. நீங்கள் மருதாணியும் சேர்த்துக்கலாம். ஆனால் மருதாணியை விட இந்த அவுரி பவுடர் சேர்த்தும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமே 100% வந்து ரிசல்ட் சூப்பராக கிடைக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியை ஊற்றி நல்லா அவுரி பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மருதாணி சேர்த்துறீங்க அப்படின்னா கொஞ்சமாவது அவுரி பவுடரை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவுரி பவுடர் சேர்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு மருதாணி சேர்த்தணுன்ற அவசியமே இல்லை. வெறும் அவுரி பவுடர் சேர்த்தும் போதே முடி வந்து நல்லா கருப்பாயிடும். மருதாணி மட்டும் சேர்த்தணும்னு நினைக்கிறவங்க மருதாணி பவுடரை சேர்த்திட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அவுரி பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நரைமுடி வந்து நல்லாவே வந்து கருப்பாகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் 1 மணி நேரம் அப்ளை பண்ணி தலையில் விட்டிங்கன்னா போதும். ஒரு வெள்ளை முடி கூட தெரியவே தெரியாது. தேடினா கூட கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமே 100% ரிசல்ட் தரும். உங்களோட முடிக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கூட கீழே சிந்தக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு கரைச்சி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். துளி கூட வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இதை வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறோம். காற்று போகாத அளவுக்கு நம்ம வந்து இதை மூடி வைக்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட மூடி இல்லை அப்படின்னா ஒரு கவர் போட்டு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மேலே இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு வந்து நீல கலர், அந்த ஒரு பர்பிள் கலர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் வந்து விடக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆனிச்சுன்னா போதும். இப்போ அடியில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்குது. மேலே மட்டும்தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். இது நீங்கள் கையில் எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கையிலலாம் அந்த கருப்பு வந்து அப்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கழுவினா கூட போகாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா க்ளவுஸ் ஆர் கவர் இது கையில் வந்து போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 100 வயசு இருக்கிறவங்க கூட இதை வந்து அப்ளை பண்ணலாம். நல்லா வெள்ளை முடி எல்லாமே வந்து நல்லா கருன்னு மாறும். இப்போ இதை வந்து தலைக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எனக்கு வந்து வெள்ளை முடி இல்லை. நான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கற்பூரவள்ளி தலை பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு தலையில் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கு மேலே வச்சுருக்க வேண்டாம். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டு கழுவணுமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஷாம்புவே தேவையில்லைங்க. அப்படியே நல்லா வந்து தண்ணி ஓடுற தண்ணியில் நல்லா விட்டு கழுவுனீங்க அப்படின்னா நல்லா அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு முடி எப்படி இருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு டைம்லேயே கழுவிட்டு பார்க்கும்போது நல்ல முடி வந்து கருப்பாக இருக்கும். இந்த தலை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் டை பண்ணால் இந்த அளவுக்கு கருப்பாகுதா அப்படின்னா 100% ட்ரூ. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் தலையை நல்லா அலசிட்டு அடுத்த நாள் நல்லா எண்ணெய் வச்சு தலை சீவினீங்க அப்படின்னா வேர்க்கால்லேருந்து நொடிமுடி வரைக்கும் நல்லா கருப்பாகவே தெரியும். நல்ல முடியும் வளரும். பொடுகு தொல்லை இருக்கவே இருக்காது. அப்படியே படிப்படியாக நிரந்தரமாக வெள்ளை முடி கருப்பாக மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.